லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் ஜூன் 23 வரை எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். வணக்கம். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களில் லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வருகிற ஜூன் 23 வரை எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பதவிகளுக்கு பணி நியமனங்கள் செய்யப்பட்டது. இந்த பணி நியமனத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்ததாக கூறி இது தொடர்பாக அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவும் வழக்கு பதிவு செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் இன்பதுரை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் வருகிற ஜூன் 23 இறுதி விசாரணைக்காக தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருப்பதாக கூறி நேரு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இன்று தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் ஆஜராகி ஒரு முறையீடு செய்தார். அந்த முறையீட்டை கேட்ட நீதிமன்றம் இது தொடர்பாக தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி வேலை முறைகேடு தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறையின் அந்த பணி நியமனங்கள் தொடர்பான அந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் வழக்கில் உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் விரிவான உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.